திமுக கண்டித்துவிட்டு மோடி அரசை வலியுறுத்தும் வகையில் அதிமுக பொதுக்குழு தீர்மானத்தில் பாஜக பாசம். பிரதமர் நரேந்திர மோடி அமித்ஷாவை பார்த்த எடப்பாடி பழனிசாமி பயப்படுவதாக அமைச்சர் கே நேரு காட்டம். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே மழை ஓய்ந்தும் வடியாத நீர். 500 ஏக்கரில் நெற்பயிர்கள் பாதிப்பால் விவசாயிகள் கவலை. நெல்லை மாவட்டம் நடுக்கல்லூரில் டன் கணக்கில் கொட்டப்படும் கேரள கழிவுகள். மூட்டை மூட்டையாக குழி தோண்டி கொட்டப்படுவதால் மக்கள் அதிர்ச்சி. மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 7300 கனஅடியாக உயர்வு. நடப்பாண்டில் 3வது முறையாக நிரம்பும் மேட்டூர் அணை. தென்மேற்கு வங்கக்கடலில் தொடர்ந்து நிலை கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி 2 நாட்களில் வலுப்பெற்று மேற்கு வடமேற்கு திசையில் தமிழக கடற்கரையை நோக்கி நகரும். சென்னையில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு. நாளை மிக கனமழை பெய்யும் என கணிப்பு. மக்களவையில் இன்று தாக்கலாகிறது ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா. எம்பிக்கள் அனைவரும் ஆஜராக பாஜக கொறடா உத்தரவு. தூத்துக்குடி மாவட்டம் ஏரலில் சேதமடைந்த பாலம் தற்காலிகமாக சீரமைப்பு. குறும்பூருக்கு வாகன போக்குவரத்து தொடக்கம். சென்னை போரூரில் கெப்பல் ஐடி நிறுவனத்தில் வருமான வரித்துறை சோதனை. வரி ஏய்ப்பு புகாரில் நடவடிக்கை. வண்டலூர் மேம்பாலம் மீது விபத்திற்குள்ளான 5 வாகனங்கள். வேடிக்கை பார்த்தவர்களின் வாகனங்களும் விபத்தில் சிக்கின. காலை உணவு திட்டத்தால் 90% அதிகமான குழந்தைகளின் நினைவாற்றல் அதிகரிப்பு. முதலமைச்சரிடம் மாநில திட்டக்குழு அறிக்கை. பயிர் சேத கணக்கெடுப்பு பணியை இன்றைக்குள் முடிக்க அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் உத்தரவு. எந்த ஒரு விவசாயியும் விடுபடக்கூடாது என்றும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல். பிக்பாஸ் நிகழ்ச்சியில் ஆத்தங்குடி டைல்ஸ் குறித்து நடிகர் தீபக் அவதூறாக பேசியதாக புகார். தனியார் டிவியில் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய நடிகர் விஜய் சேதுபதி மீது நடவடிக்கை எடுக்கவும் கோரிக்கை. தூத்துக்குடி மில்லர்புரத்தில் தேங்கிய வெள்ள நீர் வடியாததால் பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவிகள் இன்றும் சிரமத்திற்கு உள்ளாகினர். இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் முரளி கணேஷிடம் கேட்கலாம். முரளி கணேஷ், தொடர்ச்சியாக மாணவ மாணவிகள் பள்ளிகளுக்கு செல்வது பாதிக்கப்படக்கூடிய சூழலில் இதற்காக என்ன நடவடிக்கை எடுக்கப்படுகிறது? அதாவது சிவரஞ்சனி, தூத்துக்குடி நகர் பகுதியில கடந்த 13, 14 ஆகிய 2 தினங்கள் பெய்த கனமழையில பல இடங்கள்ல வெள்ள நீர் தேங்கியது. நிறைய இடங்கள்ல வெள்ள நீர் வடிந்த போதும் இந்த மில்லர்புரம் பகுதியில மட்டும் இன்னும் வெள்ள நீர் உண்டானது வடியக்கூடிய சூழ்நிலை என்பது இல்லை. அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருது. இருந்தபோது வெள்ள நீர் வடியல. குறிப்பா சொல்லணும்னா அங்க இருக்கக்கூடிய அந்த தனியார் பள்ளியை சுற்றி வெள்ள நீரானது சூழ்ந்து இருக்கிறது. இந்த பகுதிக்கு வரக்கூடிய பள்ளி மாணவ மாணவிகள் இதனால் மிகுந்த சிரமத்துக்குள்ளாகிறாங்க. மாணவ மாணவிகளோட சிரமத்தை குறைக்கிறதுக்காண்டி பள்ளி நிர்வாகம் சார்பில் பள்ளியிலிருந்து ஒரு 500 மீட்டர் தொலைவு தள்ளி தண்ணீர் இல்லாத இடத்துக்கு மாணவ மாணவிகள் எல்லாம் வர வச்சு அங்கிருந்து பள்ளி பேருந்து மூலமா அவங்களை ஏற்றி பள்ளிக்கு கொண்டு வரக்கூடிய நிகழ்வு என்பது 2வது நாளா இன்றைக்கும் நடக்கு. அதே சமயத்துல சுற்று வட்டார பகுதிகளிலிருந்து வரக்கூடிய பகுதி மக்கள் தங்களுடைய பெற்றோர் கூட 2 சக்கர வாகனத்துல வராங்க. அவங்க அந்த வெள்ளை நீரை கடந்துதான் பள்ளிக்கு வர வேண்டியது இருக்கிறது. 2 சக்கர வாகனத்துல மாணவ மாணவிகள் வராங்க, சைக்கிள்ல வராங்க. அவங்களும் இந்த வெள்ளை நீரை கடந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. இந்த பகுதியில் தேங்கிய வெள்ளை நீரை அகற்றுவதற்கு மாநகராட்சி மேயர் ஜெகனும் நம்ம தூத்துக்குடியினுடைய அமைச்சர் கீதா ஜீவனும் பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க. இதனைத் தொடர்ந்து அந்த பகுதியில் தேங்கின வெள்ள நீர் கடல்ல வளர்க்கக்கூடிய பக்கில் உடை வழியாக வடிய தொடங்கி இருக்கிறது. இருந்த போதும் அந்த பகுதியில் தண்ணீர் குறையல. 3 நாட்களாக தண்ணீர் தேங்கி இருக்கிறதுனால அந்த தண்ணீர் நிறம் மாறி இருக்கிறது. அந்த பகுதியில் துர்நாற்று வீசுது. மில்லர்புரம் குடியிருப்புக்குள்ள இந்த தண்ணீர் தேங்கி இருக்கிறதுனால பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை தண்ணீர்ல நடக்க விடாம தோல்ல தூக்கிக்கிட்டு மெயின் ரோட்டுக்கு குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பக்கூடிய சூழ்நிலை தான் இன்றைக்கு காலை நிலவரப்படி தொடருது. அந்த பகுதி மக்கள் மழை பெஞ்சா வருஷம் இதுதான் எங்களுக்கு நடக்கு.
நிரந்தரமா ஒரு தீர்வு ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க சிவரஞ்சனி. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முரளி கணேஷ். திருநெல்வேலி மாவட்டம் பாப்பாக்குடி அருகே நடுக்கல்லூர் காட்டுப்பகுதியில் கேரள மாநிலத்திலிருந்து கொண்டுவரப்பட்ட மருத்துவ கழிவுகள், பிளாஸ்டிக் கழிவுகள் டன் கணக்கில் கொட்டப்பட்டுள்ளன. கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சிவமணியிடம் கேட்கலாம். சிவமணி, இது தொடர்பாக நடவடிக்கை ஏதேனும் எடுக்கப்பட்டிருக்கா? திருநெல்வேலி மாவட்டம் இது இருக்கக்கூடிய கோடகநல்லூர் மற்றும் பழவூர் ஊராட்சி பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியாக இருக்கிறது. முற்றிலுமாக காட்டுப்பகுதியாக இருக்கக்கூடிய இந்த பகுதியில் டன் கணக்கில் கேரள மாநிலத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட அந்த மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிற முழுமையாக சாக்குகளில் கொண்டு வரப்பட்டு அந்த சாக்குகளில் அடைக்கப்பட்டு அந்த சாக்குகளில் கொண்டு வரப்பட்டு நள்ளிரவு நேரத்தில் தொடர்ந்து இந்த கழிவுகள் கொட்டப்பட்டிருக்கிறது. ஒரு நாள் 2 நாட்கள் இந்த கழிவுகள் கொட்டப்பட்டதாக தெரியவில்லை. பல நாட்களாக இந்த பகுதியை திட்டமிட்டு இந்த பகுதியிலேயே கொட்டியிருக்கிறார்கள். கழிவுகள் கொட்டப்பட்டது மட்டுமல்லாமல் இந்த கழிவுகள் மருத்துவ கழிவுகளை எரியூட்டப்பட்ட சம்பவங்களும் நடந்திருக்கிறது. அதுபோன்ற காட்சிகளையும் பார்க்க முடியும். முழுமையாக அவர்கள் அந்த கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனை, அந்த தனியார் மருத்துவமனை, அந்த மருத்துவமனையில் இருக்கக்கூடிய கழிவுகளை லாரி மூலமாக ஏற்றி வந்து இங்கே கொட்டியிருக்கிறார்கள். உள்ளூர் மக்கள் ஒரு சிலர் இதற்கு உதவி இருப்பதாக தெரிகிறது. அந்த பள்ளம் தோண்டி பள்ளப்பகுதியில் மிகப்பெரிய பள்ளம் தோண்டி அந்த பள்ளத்திலும் டன் கணக்கில் மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டிருக்கிறது. இதற்கு உள்ளூர் பிரமுகர்கள் ஒரு சிலர் உதவி செய்வதாகவும் தெரிய வருகிறது. இது சற்றேறக்குறைய மெயின் பிரதான சாலையிலிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் உள்ளே காட்டுப்பகுதியில் அமைந்திருக்கிறது. இந்த பகுதியில் தொடர்ந்து பல மாதங்களாக இந்த ஆண்டினுடைய ஏப்ரல், மே மாதங்களில், ஜூன் மாதங்களில் பயன்படுத்தப்பட்ட கழிவுகள் அதுபோன்ற மருத்துவ சீட்டுகளும் இங்கே இடம்பெற்றிருக்கிறது. இது முழுமையாக இதை மாடுகள் உண்ணக்கூடிய நிகழ்வும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தற்போது ஊராட்சிகளுடைய திருநெல்வேலி மாவட்ட ஊராட்சிகளுடைய உதவி இயக்குநர் அந்த சம்பவ இடத்தில் ஆய்வு செய்து வருகிறார். இசக்கியப்பன் அவர் குழுவோடு வந்து ஆய்வு செய்யக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடியும். தற்போது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்போம். இந்த மருத்துவ கழிவுகள் எவ்வளவு நாட்களாக கொட்டப்பட்டதா நினைக்கிறீங்க? இது போன்ற தகவல் உங்களுக்கு எப்படி தெரிய வந்துச்சு? நாங்கள் ஒரு சமூக வலைதளங்களில் வந்து இந்த செய்தி வந்தது. இப்படி எங்கள் அருகே நாங்கள் சுத்தமல்லியில் தான் இருக்கோம். இப்படி நம்ம ஊர் அருகே வந்து மருத்துவ கழிவுகள் கொட்டப்படுது, குப்பைகள் கொட்டப்படுதுங்க. அந்த அடிப்படையில் நாங்கள் என்ன நினச்சோம் அப்படின்னா கொஞ்சமாக கொட்டியிருப்பாங்க அப்படிங்கிற அடிப்படையில் தான் வந்து பார்த்தோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. டன் கணக்கில் கிட்டத்தட்ட வந்து இது ஒரு நாள் 2 நாள் நடந்த மாதிரி இல்லை, ஒரு பல மாதங்களாக இங்கே கொட்டப்பட்டு, ரெண்டாவது அந்த தடயத்தையும் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா அழிக்கவும் செய்கிறாங்க. எரிச்சி ஃபுல்லாமே அதை செஞ்சாங்க. இதில் வந்து என்னென்ன இருந்தது அப்படின்னா மருத்துவ கழிவுகள் வந்து ஸ்ட்ரிப்ஸு, அப்புறம் பெட் பாட்டில்ஸு, அப்புறம் ஹாஸ்பிட்டலில் யூஸ் பண்ண அவங்க சார்ட்டு, ரிப்போர்ட்ஸு எல்லாமே வந்து இங்கே மருத்துவ கழிவுகள் இருக்குது. அது போக அந்த மருத்துவமனைகளில் உபயோகப்படுத்தக்கூடிய பேஷண்ட்ஸ் உபயோகப்படுத்த க்ளவுசஸ் இருக்கட்டும், அவங்க பர்சனலாக யூஸ் பண்ணக்கூடியது, அதுவும் எல்லாமே மருத்துவ கழிவுகள் மட்டும் இல்லாமல் மற்ற குப்பைகளுமே வந்து இங்கே கொட்டப்பட்டிருக்கு. பக்கத்தில் வந்து வரவே முடியல, அவ்வளோ ஸ்மெல். கிட்டத்தட்ட ஒரு 2 நாட்களாகவே இது இங்கேயே இருந்திருக்கு. சம்பவம் வந்து நாங்கள் தகவல் அறிஞ்சு நாங்கள் நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு நாங்கள் தகவல் கொடுத்தோம். அவங்க வந்து உடனடியாக இந்த விஷயத்தை வந்து மக்கள் செய்தி கொண்டு போனாங்க. அவனுக்கு அரசாங்கமும் இன்று உடனடியாக வந்து பார்வையிடுறதுக்காக வந்திருக்காங்க. தமிழக அரசுக்கும் நாங்கள் மாவட்ட ஆட்சியருக்கு கோரிக்கை வச்சு இந்த பகுதி வந்து ஒரு சுத்தமான ஒரு பொல்யூஷன் இல்லாமல் மக்களுக்கு ஒரு அமைதியாக இருக்கக்கூடிய நல்ல பகுதியாக இருக்குது. இந்த மருத்துவ கழிவுகள், குப்பை கழிவுகளை உடனடியாக அகற்றி இந்த பகுதியை தூய்மையாக்கணும். ஏன்னா மாடுகள் உயிரினங்கள்லாம் வாழ்ந்துட்டு இருக்கு. இந்த பகுதியில் உயிரினங்கள்லாம் வந்து அந்த மாடுகள்லாம் வந்து சாப்பிடக்கூடிய நிலை இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? இதுதான் சார் நம்ம சாப்பிட்ற அங்கேருந்து வர்ற மாடுகள், ஆடுகள் எல்லாமே இதை தான் சாப்பிடுது. இது மூலிமா தான் பாலை கறக்கிறாங்க. இந்த பாலை கறந்து தான் காலைல மக்களுக்கு விநியோகிக்கிறாங்க. இது மெடிக்கல், பிளாஸ்டிக்கு இந்த மாதிரி ஐட்டங்களை சாப்பிட்டு அதுகளோட உயிரும் பாதிக்கப்படும். அதை சாப்பிட்றவங்க அதுக்கடுத்து அந்த பால் வந்து யார் யார் குடிக்கிறாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வியாதி உள்ளவங்க எல்லாருமே இது பண்ணுறாங்க. இந்த மாதிரி தமிழ்நாட்டை வந்து குப்பை காடாக ஆக்கிறதுக்கு இங்கே உள்ள லோக்கலில் உள்ள முக்கியமான ஆட்கள் தான் இதோட சப்போர்ட் பண்ணுறாங்க. இதையும் கவர்மெண்ட் கொஞ்சம் இதை எடுத்து, காவல்துறையும் எடுத்து இது வர வண்டிகளை எங்கே மடக்கணுமா மடக்கி இந்த மாதிரி இது இன்னும் மறுபடியும் நடக்க விடாமல் அவங்கள தடுக்கணுங்கிறது எங்களோட வேண்டுகோள். நிச்சயமா. அதாவது இது வந்து இந்த பகுதி அப்படிங்கிறது வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் இடம்பெற்றிருக்கிறது. தென்காசி வழியாகவும் இந்த பகுதிக்கு வந்துவிட முடியும். அதோட திருவனந்தபுரத்திலேருந்து வரக்கூடிய பாதையும் இருக்கிறது. 2 பக்கத்திலிருந்து வந்து சரியான நல்ல காட்டு பகுதியில் அதை கொண்டு கொட்டியிருக்கிறார்கள். இது போன்ற சம்பவங்கள் நடக்கக்கூடாது அப்படிங்கிறது அந்த மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. இந்த குப்பைகள் உடனடியாக அகற்றப்படுவதற்கான நடவடிக்கையும் எடுக்கப்படணும் அப்படிங்கிறது அந்த மக்களுடைய விருப்பமாக இருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவமணி.